அருகில் யாரோ அமர்வது போல் இருந்தாலும் கண்களை திறந்து பார்க்கவில்லை. ஆனால் பார்க்காமலேயே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது, அமர்வது கண்மணிதான் என்று. தருண், போய் ரூம்ல படுத்துக்கோ, மணி 2:30 ஆச்சு. அவள் பேச்சில் கண் விழித்து பார்த்தான். அவள் குரல் கனிந்திருந்தாலும் பார்வை அவனை குற்றம் சாட்டியது. அதற்கு பதில் சொல்ல விருப்பமில்லாமல் எழுந்து கொண்டான். கண்மணி, கொஞ்சம் அந்த விவியை பார்த்துக்கோயேன். எதற்கும் நீ அவ இருக்கும் அறையிலேயே தங்கிக்கோ. அவ எழுந்தவுடன் நான் வந்து பார்க்கறேன், தயக்கமாக சொன்னான். நான் ஏன் அவளை பார்க்கணும்? நீதானே அவளை கொண்டு வந்தாய். அதனால் நீயே பார், வெடுக்கன்னு சொல்லிவிட்டு சென்று விட்டாள். கண்மணி, அவன் அழைப்பது காதில் விழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் சென்று விட்டாள். தன்னை நொந்தவாறே விவி இருந்த அறைக்கு சென்றான். படுக்கையில் அவள் தளர்ந்து படுத்திருப்பது தெரிந்தது. இதுவரை அவளை பார்க்கும்போது எல்லாம் அவள் முகத்தில் விரவி இருக்கும் ஏளனமும் கடுமையும் இப்பொழுது காணாமல் போக, பிள்ளை என உறங்கி கொண்டிருந்தாள். இப்போ என்னமோ பச்சை புள்ள மாதிரி தூங்குறா. எழுப்பினால் பத்திரகாளியா மாறுவா. தனக்குத்தானே சொன்னவாறு அங்கே இருந்த மற்றொரு கட்டிலில் ஏறி படுத்து கொண்டான். அன்று லயாவிற்கும் அவளுடன் நடிக்கும் துணை நடிகர்களுக்கும் மட்டுமே ஷூட்டிங் இருந்ததால் தருண் செல்ல வேண்டியதில்லை. எனவே தன்னை மறந்து உறங்கிக் கொண்டு இருந்தான். காலையில் கண் விழித்த விவி தன் தலை கொஞ்சம் பாரமாக இருப்பதை உணர்ந்தாள். கையை தூக்கி தலையை தொட முயன்றாள். கையும் வீண் வீண் என தெரித்தது. அதைவிட தோல் சுருங்குவதால் ஏற்பட்ட அசைவு அதைவிட கஷ்டமாக இருந்தது. என வாய்விட்டே தன்னை மீறி அம்மா அலறியவாறு கண்களை மெதுவாக பிரித்தாள். நேற்று இரவு நடந்ததை அனைத்தும் மெல்ல நினைவுக்கு வந்தன. அப்படியென்றால் நான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறேனா? சிந்தையை கலைத்தது. அவள் படுத்திருந்த படுக்கையின் மென்மை. மருத்துவமனையின் படுக்கை இவ்வளவு மென்மையா இருக்காதே. புலன்கள் விழிக்க கண்களை திறக்காமல் காதை தீட்டி ஏதாவது ஓசை கேட்கிறதா என்று பார்த்தாள். எந்த ஓசையும் கேட்காமல் போகவே விழிகளை மெதுவாக திறந்து பார்வையை சுழல விட்டாள். அவள் பார்வை வட்டத்தில் சகல வசதிகளுடன் கூடிய ஒரு அறையில் தான் இருப்பது புரிந்தது. இன்னும் பார்வையை சுழல விட அவளையே பார்த்தவாறு மற்றொரு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த தருண் விழுந்தான். சட்டென ஒரு பரபரப்பு தன்னை தொற்றிக்கொள்ள வேகமாக தன்னை ஆராய்ந்தாள். தான் நேற்று போட்டிருந்த அதே ஆடையில் இருப்பதை உணர்ந்தவள் ஒரு நிம்மதி மூச்சை விட்டாள். அதே நேரம் அவள் கண்கள் கோபமாக அவனை துளைத்தன. அவள் பார்வையின் ஆராய்ச்சியை உணர்ந்து சுய நினைவு இல்லாமல் இருக்கும் ஒரு பெண்ணை தொடும் அளவு நான் கேவலமானவன் இல்லை. இதழ்களின் வளைய ஏளனமாய் சொன்னான். ஓ, அப்போ ஒரு பொண்ணை சுயநினைவில்லாம தூக்கி வரும் வேலையை மட்டும்தான் செய்வீங்களோ? அதைவிட ஏளனமாக கேட்டாள். அதையும் நான் செய்யல, தோலை குலுக்கி சாதாரணமாக சொன்னான். நீங்க செய்யாமல் நானே இங்க உங்கள் அறைக்குள் வந்தேனா? இதை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை பற்றி எங்கள் பத்திரிகையில போட்டு உங்க முகமுடிய கிழிக்கல நான் விவி இல்லை. கண்களில் கனல் தெறிக்க சொன்னாள். ம். ஆனா நீ அதை செய்யணும்னா இந்த ரூமை விட்டு வெளியே போகணும். உனக்கு என்னை பற்றி முழுதாக தெரியாமல் இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக முடியாது. அவளை விட கோபமாக சவால் விட்டான் அவன். அவன் சவாலில் கொஞ்சம் திகைத்தாலும் இதை போல எவ்வளவு பார்த்திருப்ப என்ற நிமிர்வும் கூடவே எழுந்தது. நீ என்ன நெருங்கினால் அந்த நாள் அந்த நிமிடம்தான் நீ முழுதாக இருக்கும் கடைசி நேரமாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். என்ன வெளியே விட்டு விட்டால் பிரச்சனை சின்னதாக இருக்கும். இல்லை என்றால் இன்னும் பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் எச்சரித்தாள் அவனை. அட, திடீர்னு உனக்கு என் மேல அவ்வளவு கரிசனை எதுக்கு? தேவையே இல்லை. நீ என்ன
ஆஃபர் செய்தாலும் நான் என்னை பற்றி முழுதாக உனக்கு புரிய வைக்காமல் விடுவதாக இல்லை. அதேபோல் இன்னும் ஒரு வாரம், அதாவது 7 நாள் நீ என்னோட ஒரே படுக்கையில்தான் இருக்கப் போகிறாய். அதற்குப் பிறகு என்னைப் பற்றி தெளிவாக விலாவரியாக விளக்கலாம். சரியா? அவளை நெருங்கி அவள் கண்களுக்குள் உற்று பார்த்து அவன் சொன்ன விதத்தில் மூச்சு விடவும் மறந்தாள் வீவி. லயா திகைத்து அமர்ந்திருந்தாள். இதயம் துடிக்கும் ஓசை அவளுக்கே கேட்டது. தன் தாயா இப்படி சொன்னது? அதிலும் அவனுடன் போக வேண்டியது தானே. போனால் அப்படி என்ன தப்பு என்று கேட்டதை சகிக்கவே முடியவில்லை. இந்த சினி உலகில் இது அன்றாடம் கேள்விப்படும் விஷயம்தான். அதற்காக இதில் இருக்கும் அனைவரையும் குற்றம் சொல்லவும் முடியாது, தப்பு சொல்லவும் முடியாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் சீக்கிரமா முன்னேறிவிடலாம் என்று அவள் காது கேட்க தாய் பேசுவதையே கேட்டிருக்கிறாள். ஆனால் அதற்காக தன்னையும் அப்படி ஒரு ஈன செயலை செய்ய தாயே தன்னை கட்டாயப்படுத்துவார் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. தன் தாய் பேசிய பேச்சு அருவருப்பாகத்தான் இருந்தது. அதைவிட தருணிடம் சண்டை பிடிப்பார், அவனை கண்டிப்பார், இந்த படத்திலிருந்து விலகி விடுவதாக சொல்வார் என்று நினைக்க அவரது நடவடிக்கை முதல் முறையாக தாயின் செய்கையை வெறுத்தாள். என்னம்மா சொல்றீங்க? நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க என்னமோ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அதிர்ச்சியில் பேச்சு கூட வரவில்லை. கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அம்மா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு யோசி, அகங்காரமாய் சொன்னார். தாயின் இந்த கோபம் சுத்தமாக புரியவில்லை அவளுக்கு. என்னம்மா, கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம சொந்த பொண்ணுக்கிட்டேயே இப்படி பேசுறீங்க? நிஜமாவே நான் உங்க பொண்ணுதானா? அவளால் அதை ஜீரணிக்க முடியாமலேயே இப்படி கேட்டாள். அவள் கேட்கவும் அவள் தாய் அவள் கன்னம் பழக்கும் அளவு ஓங்கி அடித்தார். நானும் எத்தனை நாளை தாண்டி உன்னை பொத்தி பொத்தி வைக்கிறது? கொஞ்சமாவது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும். முதல்ல ஷூட்டிங்கை முடிச்சிட்டு வா, கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்றைய மிச்ச படப்பிடிப்பை ஒரு வழியாக முடித்துவிட்டு காத்திருந்த காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பினாள். வீட்டுக்கு சென்ற தேவாவும் சிந்தனையிலேயே இருந்தார். தன் மகளிடம் பேசிய பேச்சு அவரும் விரும்பி செய்யவில்லை. ஆனால் அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. இப்பொழுது இந்த படம் துவங்கிய பொழுது அனைத்தும் சரியாகத்தான் போய்கொண்டு இருந்தது அவருக்கு. அவரது கணக்குகள் அனைத்தும் பிசங்கியது ஷெட்டியிடம் இருந்துதான். தேவாவின் பழைய வாழ்க்கை அனைத்தும் தெரிந்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வேலையை காட்டத் துவங்கினார். லயாவிற்காக இந்த படத்திற்கு அவர் கொடுத்த தொகை தேவாவே எதிர்பார்க்காதது. ஐயா, இவ்வளவு எதற்கு? போலி தயக்கத்தோடு அவர் கேட்டபொழுது, கருவாடு வேண்டாம் என்று சொல்லும் பூனையும், சிக்கன் வேண்டாம் என்று சொல்ற நாயும், வாழைப்பழம் வேண்டாம் என்று சொல்லும் குரங்கும் உலகத்தில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் தெய்வா. இந்த பணம் உனக்காக இல்லை, உன் மகளோட திறமைக்காக, நட்புக்காக, அழகுக்காக. கோணல் சிரிப்புடன் லாயாவை ஒரு பார்வை பார்த்தவாறு சொல்லும்போதே தேவாவிற்கு சந்தேகம்தான். ஒரு நல்ல தாயா இருந்திருந்தால் அப்போதே அவர் கொடுத்த அதிகப்படி பணத்தை தூக்கி அவர் மூஞ்சிலேயே விட்டு எறிந்திருப்பாள். தேவாவிற்கு பணத்தின் மேல் இருந்த மோகத்திலும், தன்மேல், தன் கை காரியத்தின் மேல் இருந்த நம்பிக்கையிலும் அப்பொழுது அதை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டார். தன்னை மீறி எதுவும் நடக்காது என்று இருமாந்து இருந்தார். அப்படியே நடந்தாலும் ஏதாவது செய்தால் சரி கட்டி விடலாம் என்று அசட்டியாக இருந்தவரின் நம்பிக்கையை பொய்யாக்கினார் ஷெட்டி. முதல் முறை படப்பிடிப்பு ரத்து செய்து விட்டு வந்தபோதே, என்ன தேவா, பாப்பாக்கு நடிக்க வரல போல என்று மெதுவாக போட்டு வாங்கினார். ஆனால் அதில் சிக்க தேவா என்ன நெத்திலி மீனா? அவர்தான் விலாங்கு மீனாயிற்றே. ஐயா, ஷூட்டிங்கை நாங்கள் ரத்து செய்யல, தருண் தான் முதலில் வேற காட்சிகளை எடுக்கலாம் என்று சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். இங்க அவனையே கேளுங்க என்ற தோரணை இருந்தது அவர் குரலில். அப்பொழுது பேசாமல் சென்று விட்டார் ஷெட்டி. ஆனால் அதன் பிறகு இன்டோர் ஷூட்டிங்கில் தவிப்பான காட்சிகளிலும்
லயா சரியாக நடிக்காமல் சொதப்பிய அன்று அலைபேசியில் அழைத்தார். தெய்வா, ஷூட்டிங் ரிஹர்சல் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. லயாவை என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கொஞ்சம் அனுப்பேன். இங்கே தான் கதிரும் இருக்கார். தருணியும் வேண்டுமென்றால் அழைக்கிறேன். முதலில் தூண்டிலை வீசியவர் இப்பொழுது வலையை விரிக்க துவங்கினார். ஸ்டூடியோவில் ரிஹர்சல் என்றால் கூட கொஞ்சம் ஒத்துக்கொள்ளலாம். ஷெட்டி கெஸ்ட் ஹவுஸில் வர சொன்னா விதத்திலேயே தெரிந்தது அவர் எதற்கு அழைக்கிறார் என்று. ஐயா, பாப்பாக்கு வேற ஸ்டூடியோவில் ஷூட்டிங் இருக்கு. இன்னும் 10 நாளுக்கு அங்கே அசைய முடியாது. உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்க கேட்டீங்க என்ற ஒரே காரணத்துக்காக தான் இருந்த கொஞ்ச நாட்களையே அட்ஜஸ்ட் செய்து உங்க படத்துக்கு நாள் கொடுத்தேன். தேன் குலைந்த குரலில் சொன்னாலும் அதில் இருந்த மறுப்பு ஷெட்டிக்கு பிடிக்கவில்லை. என்ன தேவா, பேச்செல்லாம் புதுசா இருக்கு. என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. நான் எனது எத்தனை படங்களில் உனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறேன். எல்லாம் மறந்து போச்சா? மிரட்டலில் இறங்கினார். எனக்கு எப்படிங்கயா அது மறக்கும்? அவரிடம் வெளியில் சொன்னாலும் அதற்காக என்னை எத்தனை நாள் உன் கெஸ்ட் ஹவுஸில் வர வைத்தாய் என்பதும் எனக்கும் மறக்கவில்லை என்றும் நினைத்து கொண்டார். உனக்கு எதுவும் ஞாபகம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியலையே. என்கிட்ட வரவங்க எப்பொழுதும் ஏமாந்து போக மாட்டாங்க. அடுத்த வலையை வீசினார். அதற்கும் தெய்வா ஒரு வகையில் ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்தவே தேவாவின் பலவீனத்தை அடிக்க துவங்கினார். தேவா, நீ நினைத்தே பார்க்க முடியாத அளவு உன்னை கவனிக்கிறேன். 25 லட்சம் தரேன். அதுவும் எதற்காக என்பது உனக்கு தெரியும். புது படம். முதல்ல நான் தான் பார்க்க போறேன். அதான். சினிமா துறையில் இருப்பதாலோ என்னவோ உதாரணம் கூட அப்படியே வந்தது. மிதமிஞ்சிய ஜொல்லும் தெரிந்தது அவர் குரலில். இந்த பேச்சில் தெய்வா கொஞ்சம் திகைக்கவே செய்தார். முதலாவது தன் மகள் இன்னும் குழந்தை என்றே அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். இரண்டாவது ஷெட்டியின் வயது. மூன்றாவது ஷெட்டி தன் மகள் மீது கண் வைத்து விட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இவரிடமிருந்து தன் மகளை எப்படி காக்கவென்று தெரியாமல் இருந்தார். யாரிடம் சென்று உதவி கேட்கும் விஷயம் இல்லை இது. அப்படியே கேட்டாலும் உனக்கு தெரியாததா, நீ செய்யாததா, உனக்கென்ன புதுசா என்று சுலபமாக சொல்லி விடுவார்கள். தன் வாழ்க்கை மகளின் வாழ்க்கையை இப்படி திசை மாற்றும் என்று அறியவே இல்லை அவர். என்ன செய்து லயாவை அவரிடமிருந்து காக்கவென்று தெரியவில்லை. இந்த கோபத்தாலேயே லயா தருணை பற்றி சொன்ன போதும் அவனுடன் போக சொல்லிவிட்டார். அவரும் அதையும் முழு மனதோடு சொல்லவில்லைதான். தருணை பற்றி சினிமா உலகில் உலா வரும் வதந்திகள் பற்றியும் அவருக்கு தெரியும். அப்போதுதான் 3 நாட்கள் முன்பு அவர்கள் படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் அருகில் நடந்த வேறொரு படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த கதாநாயகியிடம் பேசிக்கொண்டிருந்த போது தருணை பற்றி அவள் சொன்ன விவரத்தை கேட்டு தான் திகைப்புற்றது ஞாபகம் வந்தது. இப்பொழுது இருக்கும் இக்கட்டான சூழலில் தருணிடம் செல்வதை விட பாதுகாப்பான இடம் வேறு எதுவாக இருக்க முடியாது என்று அவருக்கு தோன்றியது. மகளை எப்படி தருணிடம் செல்ல சம்மதிக்க வைக்கவென்றதுதான் தெரியவில்லை தேவாவிற்கு. ஷெட்டியிடமிருந்து எப்படி தப்பிக்கவென்று தெரியாமல் இருந்தவருக்கு கடவுளே ஒரு வழி காட்டியது போல் உணர்ந்தார். எப்படியாவது மகளிடம் பேசிவிட வேண்டுமென்ற முடிவோடு வீட்டில் அமர்ந்திருந்தார். லயா ஷூட்டிங் முடித்து வந்தவள் தாய் ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவரை கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு விரைந்தாள். மகளின் கோபம் புரிந்தாலும் எடுத்த காரியத்தை பாதியில் விட்டால் அது தெய்வா இல்லையே. அவருக்கு நாளும் குறைவாக இருந்தது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஷெட்டி வீடு தேடி வந்துவிடும் அபாயம் இருந்தது. அவர் சிந்தித்து முடித்து மகளின் அறைக்கு செல்ல திரும்பும் வேளை ஷெட்டி ஒரு பெரிய புன்னகையுடன் வீட்டுக்குள் வருவது தெரிந்தது. கொஞ்சம் திடுக்கிட்டாலும் ஏற்கனவே இதை எதிர்பார்த்து இருந்ததால் அதிர்ச்சியின் அளவும் குறைவாகவே இருந்தது. வாங்க, என்ன வராதவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க? அவரை விட பெரிய புன்னகையுடன் வரவேற்றார் தெய்வா. நீ தான் என்னை தேடி வர வச்சிட்ட. வந்தவனுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட தராமல் இருக்கியே. சோஃபாவில் சகவாசமாய் அமர்ந்தவாறு கேட்டார். உங்களுக்கு இல்லாததா? இந்தா, ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. அவரிடம் சொன்னவாறே
வேலைக்காரியை அழைத்து அவருக்கு ஜூஸ் கொண்டு வர சொன்னார். விருந்து சாப்பாடை கிடைக்கும்னு நினைச்சேன். ஜூஸ் வாங்கியவாறே கேட்டார். இதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் தெய்வா. ஜூஸை குடித்த ஷெட்டி மேலே எதுவும் பேசாமல் வெளியேறினார். தெய்வாதான் நடுங்கி போனார். இதற்கு அர்த்தம் லாயாவை வீடு புகுந்து தூக்கவும் தயங்க மாட்டேன் என்பதை அவளுக்கு உணர்த்தவே இந்த வருகை. கட்டாயத்துக்குள்ளானார் தெய்வா. உடனடியாக முடிவெடுத்து ஆக வேண்டும். மகளை தேடிச் சென்றார். லயா, இப்போ யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஷெட்டி பூசி முழுகாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். அவர் எதுக்கு இப்போ இங்க வந்தார்? தாயிடம் சந்தேகமாகவே கேட்டாள். எதற்காக இருக்கும் என்று நீ நினைக்கிற? அவளிடமே திரும்ப கேட்டார். உங்க விளையாட்டுக்கு நான் ஆள் இல்ல. விஷயம் எதுவும் இல்லானா தயவு செய்து கொஞ்சம் போங்கம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கணும், எரிச்சலாக சொல்லிவிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். லயா, மேக்கப்பை கலைக்காமல் இதென்ன இப்படியே படுத்துட்ட? முதல்ல எழுந்து மேக்கப்பை கலை. விஷயத்தை எப்படி மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தயங்கினார். தாயின் இந்த செயலுக்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் இருந்தாள். லயா, இப்போ நான் சொல்வத நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. சரி, அதை விடு. காலையில நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? மிகுந்த தயக்கத்துடன் மத்தியில் கேட்டார். எவ்வளவுதான் தைரியமாக சில செயல்களை திரைமறைவில் செய்தாலும் பெற்ற மகளிடம் அதை பற்றி வெளிப்படையாக பேச மிகுந்த தயக்கம் இருந்தது அவருக்கு. தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பதை நிரூபித்தார் அவர். லயா தாய்க்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். லயா, நீ இன்னைக்கு நைட்டு இங்க தங்க வேண்டாம். ஏன்? தாயை வார்த்தையை முடிக்க விடாமல் துப்பாக்கியில் இருந்து புறப்படும் தோட்டாவாக வெளிவந்தது வார்த்தை. அவளது கேள்வியில் தெய்வாவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஏற்கனவே ஷெட்டியின் தொல்லையும் மிரட்டலும் ஒரு பக்கம் என்றால் இன்று வீட்டுக்கே வந்தது இன்னும் அவரை பலவீனமாக்கி இருந்தது. என்னடி, ஏன்? நான் சொல்ல வருவதை கொஞ்சம் கூட பொறுமையா கேட்க முடியாதா? சொல்றேன், கேட்டுக்கோ. வந்துட்டு போனானே ஷெட்டி, நீ அவனோட ஒரு நாள் இருக்க 25 லட்சம் தரேன்னு சொல்றான். அது முடியாதுன்னு சொன்னா என்கிட்ட இப்போ வீட்டுக்கே வந்துட்டு உன்னை தூக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு சவால் விட்டுட்டு போறான். நீ எங்க போய் ஒளிஞ்சிக்க போறேன்னு சொல்லு, நான் அங்க ஒளிச்சு வைக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் மறக்காத, அக்ரிமெண்ட் போட்டு இருக்கோமே, அது முடியாமல் எங்க போனாலும் போலீஸ் கேஸ் இப்படின்னு போட்டு அலங்கழிப்பான். அதே நேரம் நான் சொன்னபடி செய்தால் அவனோட கோபம் தருண் மேலதான் இருக்கும். இதில் நமக்கு 2 நன்மை இருக்கு. ஒன்று, நீ ஷெட்டியிடம் இருந்து தப்பிக்கலாம். இரண்டாவது, ஷெட்டியின் கோபத்தில் இருந்தும் தப்பிக்கலாம். என்னதான் இருந்தாலும் மகளை நடிப்பு தொழிலில் இருந்து விலக்கி வைக்க தெய்வா தயாரா இல்லை. முதல்ல இப்படி பேசி நேரத்தை வீணாக்காமல் கிளம்புற வழியை பாரு. இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். ஷெட்டியை எதிர்த்து போராடுவேன். போலீஸுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புவதாக இருந்தால் அதற்கு நான் ஆள் இல்லை, சொல்லிட்டேன். மகளது பலவீனத்தில் அடித்தார் தெய்வா. லயாவிற்கு தனியாக சிந்திக்க தெரியாது. தாயின் முந்தானியிலேயே இருந்தவள் தாய் சொல்படி கேட்டு நடக்க மட்டுமே அவளுக்கு தெரியும். கண்கள் கலங்க என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியாமல் தாயை வெறித்து நோக்கினாள். சிந்தை முழுவதும் இது தருணின் வேலை என்றே ஓடிக்கொண்டு இருந்தது. பார்த்த முதல் நாளே தன்னை படுக்கைக்கு அழைத்தது, உன் தாயே உன்னை அனுப்புவார் என்று சவால் விட்டது, அது முடியாமல் போகவே ஷெட்டி மூலமாக தன்னை அணுக நினைக்கிறான் என்று எண்ணினாள். அவனுக்கு தான் யார் என்று காட்ட வேண்டும். தன்னை அணுக முடியாமல் செய்ய வேண்டும். அவனுடன் இருந்தாலும் தன்னை தொட அனுமதிக்க கூடாது என்று எண்ணினாள். இறுதியில் தாயும் கைவிட்ட நிலையில் தருணை தேடிச் செல்ல அரைமனதாக கூட இல்லாமல் சம்மதித்தாள். இவை அனைத்தையும் மீறி மனதுக்குள் பயம்தான் கும்மிளியிட்டது. நான் எங்கே போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? இது கனவாக இருந்து விடாதா? தூங்கி எழுந்தால் இந்த கனவு கலைந்து விடாதா? கண்களை இறுக மூடி பின்னால் சாய்ந்து கொண்டாள்.